50வது சங்கீதம் துதியின் சங்கீதம். தேவனை எப்படி நாம் துதிக்க வேண்டும், தேவனுடைய நாமத்தை நாம் எப்படி உயர்த்த வேண்டும், தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள், அவருடைய வல்லமை விளங்கும் ஆகாய விரிவை பார்த்து அவரை துதியுங்கள். பிரைஸ் காட், பிரைஸ் தி லார்ட் அப்படி சொல்றோம். தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதிக்க வேண்டும். ஆண்டவரனுடைய நாமத்தை சொல்லி நாம் பிரைஸ் பண்ண வேண்டும். எங்கே கர்த்தரை துதிக்க வேண்டும் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான்? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில், ஆலயத்திலே நாம் கூடி வரும்போது, இணைந்து தேவனோடு கூட பாட்டு நடத்துறவர்கள், ஜெபம் நடத்துறவர்கள், அப்படி அவங்களோட இணைந்து தேவ ஆலயத்திலே நாம் என்ன பண்ண வேண்டும்? தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக மாற வேண்டும். இங்க அமைதியாக இருப்பதோ இல்ல வேற ஏதாவது நினைவோடு கூட இருப்பதோ அப்படி இல்லாதபடிக்கு தேவனை முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு என்ன பண்ண வேண்டும்? நன்றாக ஆராதிக்க வேண்டும். அவருடைய நாம எங்கே கர்த்தரை துதிப்பது? அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் கூடி வரும்போது தேவனை நாம் நன்றாக பிரைஸ் பண்ணுகிறவர்களாக இருக்க. மௌனமாக இருக்கிறதுக்கு இது அமைதி காக்க வேண்டிய இடம் அல்ல. யாரு வந்தாலும் வராகட்டியும் நான் கர்த்தரை ஆராதிக்கிறேன், அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமா, யாரு வந்தாலும் வராட்டி நான் யாரை ஆராதிக்கிறேன் சொல்லுங்க? யாரை ஆராதிக்கிறேன்? தேவன். நான் ஆரம்பிச்சவன் பண்றதுக்கு முன்னாடி அவர் இங்க வந்துடுறாரு. அவர் வந்தா பத்தாதா? வேற யாராவது வரணும்னு நினைக்கிறீங்களா? அவர் வந்து விடுகிறார். மக்களை பார்த்து ஆராதிப்பதல்ல, கூட்டத்தை பார்த்த உடனே நமக்கு பாடல் வருகிறதல்ல. எதுவும் இருந்தாலும் இல்லாட்டாலும் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் எதுவுமே இல்லை, அப்படிப்பட்ட மக்களே இல்லைன்னா கூட தேவனை ஆராதிக்கிற நல்ல இருதயம் நமக்கு தேவை. அல்லேலூயா. ஆமா, நல்ல இருதயம் நமக்கு தேவை. யாரு வந்தாலும் வரனா, ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறாரு. அந்த புரிதல் நமக்குள்ள வர வேண்டும். நீங்க வீட்டுல இருக்கும்போது கூட அந்த பிரைஸ் துதிக்கிறதை விட்டுவிடக் கூடாது. சோர்வுகள் வந்தா துதி நின்றுவிடும், ஒரு பிரச்சனை வந்தா துதி நின்றுவிடும், ஒரு தேவையை நினைச்சா அன்னைக்கு ஜெபம் நின்றுவிடும். அப்படி அல்ல. தேவனை அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தில் துதியுங்கள். துதிக்க வேண்டும். தினமும் டெய்லி துதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 122:1, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். அதாவது ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆலயத்துக்கு எதுக்கு போவாங்க? வேடிக்கை பார்க்கறதுக்கு போறோம் இல்ல, ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், பிரசங்கத்தை கேட்க போகிறோம் என்று சொன்ன போது நான் எப்படி இருந்தேன்? மகிழ்ச்சியாக இருந்தேன். எப்பொழுது அந்த நாள் வரும், எப்பொழுது நம்ம சபையில ஜெபம் நடக்கும் அப்படின்ற ஆசை, ஆர்வம் நமக்குள்ளே அதிகமாக வர வேண்டும், அதிகமாக வர வேண்டும். நம்மளுடைய எண்ணங்கள் என்னன்னா, எது மேல நமக்கு ஆசை அதிகமா இருக்கோ அதை தான் நம்ம மனசு செய்யும். நீங்க இன்னைக்கு தூங்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா அதைத்தான் மனசு செய்யும். இன்னைக்கு சர்ச்சுக்கு போக கூடாதுன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அதை தான் மனசு செய்யும். நீங்க முதல் இடம் எதற்கு கொடுக்கிறீர்களோ அதுதான் நடக்கும். இன்னைக்கு ஒரு மேரேஜ் இல்ல இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுங்களேன், முதல் இடம் மனசுல அது கொடுத்துட்டீங்கன்னா அதுதான், அங்கதான் கால் போகும், வேற எங்கேயும் போவாது, வேற எங்கேயும் போவாது. முதல் இடம் யாருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கள். அப்போ தேவனை நாம் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன மகிழ்ச்சி இருக்கணும். சர்ச்சுக்குன்னா ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும், மகிழ்ச்சி வரணும், ஒரு ஆசை, ஒரு ஆர்வம் வரணும். தேவன் நமக்கு வைத்திருக்கிற பொறுப்பு, தேவன் நம்மளை இங்க அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறார், தேவன் நம்ம இந்த இடத்தை கொடுத்திருக்கிறார். அதனால மக்கள் கூட்டம் அல்ல, தேவன் இங்கே இருக்கிறார் என்று நினைச்சு நான் ஆராதிக்கிறேன், ஊழியம் செய்யறேன், பிரசங்கம் பண்றேன். அல்லேலூயா சொல்லுவோமா? இங்க யார் இருக்கா சொல்லுங்க? கர்த்தர் இருக்கிறார். அதே போலதான் உங்க வீட்டுல நீங்க இருக்கிற இடத்துல ஜெபம் பண்ணும்போது, நீங்க உட்கார்ந்து துதிக்கும் போது அங்க யாரு இருந்தாலும் நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாலும் அங்க தேவனுடைய பிரசன்னத்தை தேவன் அங்கே இறக்குகிறார். மகிழ்ச்சி உண்டாகணும். சர்ச்சை நினைக்கும் போது, பைபிள் நினைக்கும் போது, ஜெபத்தை நினைக்கும் போது, ஒரு மீட்டிங் நினைக்கும் போது என்ன உண்டாக வேண்டும்? சந்தோஷம் உண்டாக வேண்டும். சிலர் மேல கசப்பு இருக்கனால மகிழ்ச்சி வராது. சர்ச்சுக்கு ஏன் வரலன்னா, பாஸ்டர் மேல எனக்கு கொஞ்சம் மன வருத்தம். நோ, நீ நல்ல விசுவாசியே கிடையாது.
பாஸ்டர் மேல மன வருத்தத்துக்காண்டி சர்ச்சுக்கு வராம இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா என்ன பண்ண முடியும்? பாஸ்டருக்காக அப்ப நீங்க எதுக்கு சர்ச்சுக்கு வந்தீங்க? பாஸ்டருக்காக வந்திருக்கிறீங்க. பாஸ்டர் ஏதாவது ஒண்ணு சொன்னாலும், கடிஞ்சு கொண்டாலும், எது கொண்டாலும் நீங்க வர்றது யாருக்காக தான் வர்றீங்க? யாரை பார்க்க தான் வர்றீங்க? நீங்க யாரை பார்க்க வருகிறீர்கள்? தேவனை ஆராதிக்க வருகிறீர்கள். அந்த சிந்தையோடு தான் வரணும் நம்ம உள்ள. நான் ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவருடைய வசனத்தை நான் கேட்க போகிறேன், எனக்காக வரல. ஆனா ஆலயம் தேவனை துதிக்கிறது, ஜெபம் என்று சொன்னால் ஒரு ஆர்வம் உண்டாக வேண்டும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். ஒரு மகிழ்ச்சி உண்டாயிருக்க வேண்டும். இப்போ நம்முடைய வாழ்வில் நம்ம ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். ஏன்னா ஒரு ஆசை, மகிழ்ச்சி, அது மேல ஒரு நாட்டம், அது மேல ஒரு ஆர்வம் அப்படி உங்களுக்கு இருக்கிறதா? ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கா? உங்களை அறியாமலே பைபிளை தூக்குறீங்களா? உங்களை அறியாமலே சோத்திரம் பண்ண ஆரம்பிக்கிறீங்களா? உங்களை அறியாமலே ஜெபம் நடக்குதா? உங்களை அறியாமலே பாடல் உங்க மனசுக்குள்ள ஓடிக்கொண்டிருக்கிறதா? அப்படியானால் நீங்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இல்லைன்னா உங்களை பைபிள் படி, ஜெபம் பண்ணு, அதை பண்ணு, இதை சொல்றாங்களா? மகிழ்ச்சியா இருக்கணும். தேவனை ஆராதிப்பதற்கு மகிழ்ச்சியா இருக்கணும். சங்கீதம் 149:1 சொல்லுது, அல்லேலூயா, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. சபையில தான் துதி விளங்க வேண்டும். இங்கதான் வந்து நல்ல மனசார ஆராதிக்கணும். வீட்டுல நம்ம அப்படி ஆராதிக்க முடியாது. என்னதான் நம்ம பாட்டு பண்ணாலும், நம்ம இண்டிவிஜுவலா தனியா 2 பாட்டு பண்ண, ஆனா சபைக்குள்ள வரும்போது இணைந்து தேவனை துதித்து மனதார நல்ல ஃப்ரீடமா ஆண்டவர் என்ன பண்ண வேண்டும்? பிரைஸ் பண்ணணும், துதிக்கணும். ஏதோ கவலையோடு எதையாவது ஒன்றை நினைத்து கொண்டு பாட்டு பாடும் போதே எதையாவது ஒன்றை கற்பனை செய்து கொண்டு, ஐயோ இப்படி நடந்து போச்சே, இதெல்லாம் நம்முடைய கற்பனைகள் அல்ல. நிரப்ப வேண்டியது அவருடைய வேலை, கொண்டு வர வேண்டியது அவருடைய வேலை. நம்ம வேலை ஆராதிப்பது, ஜெபம் பண்ணுவது, வசனத்தை படிப்பது, இதுதான் நம்ம வேலை. நம்ம வேலையை நம்ம செய்யறோம், அவர் வேலையை அவர் செய்வார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஆமே. நம்ம யாரையாவது போய் மிரட்டி, துப்பாக்கி முனையில மிரட்டி வாச்ச அப்படியா கூட்டு வர முடியும்? இல்ல. இதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவன் என்ன பண்ண முடியாது? உள்ள வர முடியாது. சித்தம் இது ஊழியம் அவருடையது. யாருடையது? அவருடையது. அந்த புரிதல் எனக்குள்ள வந்ததுனாலதான் நல்லா ஆராதிக்கிறேன், ஜெபம். ஊழியம் அவருடைய. உங்க ஊழியம் நான் ஏன் கலங்கணும்? அவ்வளவுதான். எஜமான நீர் இருக்க எனக்கு என்ன கவலை? எனக்கு பரலோகம் உண்டு. எனக்கு கன்ஃபார்மா பரலோகத்தை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறா, அது எனக்கு உண்டு. உண்மைதான் ரொம்ப முக்கியம். உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரனே, உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற மகிமைக்குள் பிரவேசி. உண்மையா இருந்தையா? ஒருத்தனுக்கு 10 ஆடு இருக்கு, ஒருத்தனுக்கு 100 ஆடு இருக்கு, ஒருத்தனுக்கு 1000 ஆடு இருக்கு, ஒருத்தர் 2000 ஆடு இருக்கு, மேட்டரே கிடையாது. அந்த ஆட்டை ஒழுங்கா மேய்ச்சியா? அதான் மேட்ரு. அல்லேலூயா. அதுதான் காரியம். அவனுக்கு என்ன கெப்பாசிட்டியோ அதை தான் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ளும், அவருடைய சபையில் அவருடைய துதி விளங்குவதாக. நல்ல மனசார ஆண்டவரை துதிச்சு பாருங்க, துதிக்கணும். சங்கீதம் 116:17 இருந்து நம்ம வாசிக்கும் போது, யாராவது ஒருத்தர் வாசிங்க. சங்கீதம் 116:17. நான் உமக்கு சோத்திர பலியை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன், பொருத்தனைகளை அவருடைய ஜனங்கள் என்னாளுக்கு முன்பாக கர்த்தருடைய ஆலயத்தில் பிரகாரங்களிலும் எருசலேமே நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. வாசி 19 வரையும் வாசிங்க. 19 முடிஞ்சா? ஓகே, நல்லா கவனிங்க. பலி செலுத்துவேன், தொழுவேன், கர்த்தரை தொழுது கொள்வேன், பொருத்தனையை நிறைவேற்றுவேன். இதுதான் எனக்கு மன மகிழ்ச்சி. பிரைஸ் அண்ட் வொர்ஷிப்ல என்ன இருக்குன்னா, பலி செலுத்துறது, சோத்திர பலி. கர்த்தாவே நீ நல்லவர், வல்லவர், இரக்கம் உள்ளவர். அடுத்து தொழுது கொள்வேன், அவருடைய பாதத்தில் வந்து நான் விழுந்து தொழுது கொள்வேன், பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். அப்படின்னா எனக்குன்னு கொடுத்திருக்கிற வருமானத்துல காணிக்க, தசமபாகம், மிஷினரி காணிக்க, பொருத்தனை காணிக்க எல்லாத்தையும் நான் செலுத்துவேன், அதை நிறைவேற்றுவேன். இதுதான் ஆராதனையினுடைய உள்ள இருக்கிற கான்செப்ட். இதெல்லாம் நம்ம சரியா செய்யறதுக்கு தேவன் நமக்கு அனுக்கிரகம் செய்வாராக.
இதுலதான் நமக்கு சந்தோஷம் இருக்கிறது, இதுலதான் மகிழ்ச்சி இருக்குது. எங்க செய்யணும்? தேவ ஆலயத்தில். தேவாலயம்னு என்ன? நாம் எங்கெல்லாம் கூடுறோமோ அதுதான் தேவாலயம். மரத்தடியில கூடினாலும் அங்க என்னது? தேவாலயம். ஒரு வீட்டுல கூடினாலும் அது ஒரு சர்ச். சபைன்னு கட்டடம் இல்லைல்ல. சபைன்னா எது சொல்லுங்க? நீங்க சொல்லுங்க. சபைன்னா எது? கூடி ஆராதிக்கிறது. அடுத்து உங்க சரீரம், இதுதான் சபை. நம்ம எல்லாம் ஒன்னா கூடுற மத்தில கூடுகை தான் சபை. அது மரத்தடியா இருக்கலாம், வீடா இருக்கலாம், மொட்டை மாடியா இருக்கலாம், கடற்கரை எங்க இருக்கலாம், பீச்சா இருக்கலாம். ஏதோ ஒரு இடத்துல கூடி கர்த்தரை பிரைஸ் பண்றோமா, அதுதான் சபை. அதை நாம் சொல்ல வேண்டும், பலி செலுத்த வேண்டும், தொழுகை பண்ணும், பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும். இதுலதான் என்னுடைய மகிழ்ச்சி இருக்கிறது. இதை நாம் சரியாக செய்ய வேண்டும். நெகேமியா காலத்துல இப்படி தொழுகை பலி செலுத்தி தேவனை ஆராதித்தார்கள். நெகேமியா 12ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுகிறது, எருசலேமின் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுகையில் துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களாலும் பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலும் இருக்கிற லேவியரை எருசலேமுக்கு வரும்படி தேடினார்கள். நன்றாக கவனிங்கள். இப்ப பிரதிஷ்டை நடக்க போகிறது. பிரதிஷ்டையில என்ன முக்கியம்? ஆண்டவரை பாடி ஆராதிச்சு துதிக்கணும். நன்றாக கவனி. எது நடந்தாலும் ஆராதனை ரொம்ப முக்கியம். வீடு பிரதிஷ்டையா? ஆராதனை. குழந்தை பிரதிஷ்டையா? ஆராதனை. வீட்டுல ஜெப கூட்டமா? ஆராதனை. டெத் ஆயிடுச்சு 3 நாள் கழிச்சு ஆறுதல் கூட்டமா? அங்க ஆராதனை. கல்யாணமா? ஆராதனை. அது இப்ப இங்க பிரதிஷ்டை நடக்க போகிறது. ஆலயம் கட்டி எருசலேமின் அலங்கத்தை கட்டி டெடிகேட் பண்ண போறாங்க. இது துதியினாலும் பாடலினாலும் கைத்தாளம் தம்புரு சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்கள் எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட் கொண்டு வந்து பிரதிஷ்டை நடக்கும் போது மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிச்சாருங்க. இருக்கட்டும். இப்ப ஆராதனை நேரம். எப்படி ஆராதிக்கணும் சொல்லுங்க? மகிழ்ச்சியோடு. சொல்லுங்க சத்தமா, எப்படி ஆராதிக்கணும்? மகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். நீங்க ஆராதிச்சுட்டு போய் பாருங்க, உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகள் எல்லாம் தேவன் மாற்ற வல்லவரா இருக்கிறார். மகிழ்ச்சியோடு கொண்டாட எல்லா இடங்களிலிருந்து லேவியரை எருசலேமுக்கு வர சொன்னாங்க. ஏன் நம்ம வாரந்தோறும் கூடுறோம்? வாரம் வாரம் ஏன் சர்ச்சு கூடுறோம்? ஒன்னே ஒண்ணு, தேவனை நம்ம எல்லாம் கூடி ஆராதிக்கிறோம். வொர்ஷிப். அவருக்கு தான் மகிமை செலுத்துறோம். மகிமை செலுத்து. இதை தேவன் செய்ய சொல்லி இருக்கிறார், செய்யறோம். 12:31 நெகேமியா 12:31, அப்பொழுது நான் யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி. எப்படி எல்லாம் ஆராதனை பண்றாங்க பாருங்க. இப்போ அலங்கம் கட்டியிருக்கு. அலங்கன்னா மதில் செவர். அந்த மதில் செவர் எப்படிப்பட்ட செவர்னா, நம்ம வீட்டுல கட்டுற மாதிரி ஒத்த செங்கல் வச்சோ முக்காகடி செவர் கிடையாது. அந்த செவர் பயங்கரமான செவர். மதில் செவர் கட்டி அதுல ஆட்கள் நடந்து போலாம். ஏன்னா அந்த அலங்கத்து மேல சுத்தி நைட் எல்லாம் டியூட்டி பார்க்கணும். நடந்துதான் அலங்கத்துக்கு மேல மதில் செவருக்கு மேல ஒரு குதிரை வண்டியை போற மாதிரி கட்டணும். புரியுதா நான் சொல்றது? நீங்க பழைய அரண்மனைகள்லாம் போய் பாத்தீங்கன்னா, இன்னைக்கும் அந்த மதில் செவர் பாத்தீங்கன்னா, அந்த கோட்டை பாத்தீங்கன்னா, உள்ள வந்து ராஜாக்கள் தங்குறதுக்கு அரண்மனைகள் இருக்கும். அதை சுத்தி பாத்தீங்கன்னா பயங்கரமா கோட்டை இருக்கும். அதுக்கு மேல ஒரு ஒரு குதிரை வண்டி போற மாதிரி ரோடு மாதிரி போட்டு மதில் செவரை கட்டி வச்சிருப்பாங்க. ஏன்னா ராஜா வந்து அதுல போய் சுத்தி பார்க்கணும். இந்த காவல் காக்குறவங்க அதுல நைட் எல்லாம் நடந்து போய் யாராவது வர்றாங்களா அப்படின்னு பார்க்கணும். இப்போ இவங்க அது மாதிரிதான் கட்டி இருக்கிறாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, அலங்கத்தின் மேல் ஏற பண்ணி துதி செய்து நடந்து போகும்படி 2 பெரிய கூட்டத்தாரை நிறுத்தினான். எங்க? மதில் சவருக்கு மேல. மதில் சவர் சரமாயிட்டு உள்ள இருக்கிற என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அவர்கள் ஒரு கூட்டத்தார் அலங்கத்தின் மேல் வலதுபுறமாக குப்பைமேட்டு வாசலுக்கு போனார்கள். எதுக்கு போனாங்க? துதித்து கொண்டே போகிறார்கள். அலங்கத்தின் மேலே ஏறி அலங்கத்தின் மேல் நின்று தேவனை எக்காலங்களை ஊதி ஆண்டவரை துதித்து மகிமைப்படுத்தினார்கள். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன சூழ்நிலை, என்ன கஷ்டம் வந்தாலும் நாம் செய்ய வேண்டியது ஆராதனை. அல்லேலூயா. துதிச்சிருங்க, அவ்வளவுதான். பிரச்சனை வருதா, ஒரு மாதிரி மனசு கஷ்டமா இருக்குதா, நீங்க அதை இதை போய் எதுவும் பண்ணி யாருக்கிட்டையும் சொல்லி கஷ்டப்படுறத விட ஒண்ணு இல்ல, சைலண்டா 2 பாட்டை பாடி நல்ல மனசார ஆராதனை பண்ணி விட்டுருங்க.
அதை செய்யணும். அதுதான் மன மகிழ்ச்சியா மாறணும். நேமியா 12ஆம் அதிகாரம் 40வது வசனம். அதற்கு பின்பு நல்லா துதி செய்கிற 2 கூட்டத்தார், தேவனுடைய ஆளை அவங்கள பார்த்தாலே பயங்கரமா இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஆராதிக்கிற நல்ல துதி செய்கிறவர்கள் 2 கூட்டத்தார் வந்து ஆலயத்தில் நிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இப்படி இந்த பூரிகைகளை பிடிக்க நல்லா சவுண்ட் கொடுக்கிற, சத்தமா ஊதுகிறவர்கள், இப்படிப்பட்ட டீம் எல்லாம் உருவாக்கி நல்ல துதிக்கிற, நல்ல ஜெபிக்கிற, நல்ல ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். நம்மெல்லாம் இருக்கோம், நமக்கு எது இருந்தாலும் இல்லாட்டாலும் ஒரு பாட்டை பாடி துதிப்பன்னு சொன்னோன்னா ஆட்டோமேட்டிக்கலா என்ன பண்ணோம்? துதி எழும்பணும், ஆராதனை எழும்பணும். சில நேரங்கள்லாம் நான் பார்த்துருக்கிறேன், சிலர்லாம் ஆராதிக்கும் போது டைரக்ஷனே மாறிடும். இப்படி நின்று இந்த வாசல் பக்கம் திரும்பிடுவாங்க ஆராதிச்சுக்கிட்டே, தெரியாது தன்னை மறந்து இப்படி திரும்பி நிற்பாங்க. அப்புறமா ஆமேன்னு சொல்லி போது எங்க நிக்கிறோம் நம்ம? இப்படி இருந்தா இப்படி இருவா, மறைந்து ஆராதி. எது இருக்கோ இல்லையோ நம்ம கிட்ட என்ன இருக்கணும்? துதி இருக்கணும். ஆமேன்னு சொல்லுவோமா? நம்ம கிட்ட பிரைஸ் அண்ட் வொர்ஷிப், பிரைஸ் பண்றதுக்கு கற்றுக்கொண்டா போதும், ஆண்டவரை துதிக்க கற்றுக்கொண்டா போதும். பிள்ளைகளுக்கு நம்ம எதை கற்றுக் கொடுக்கறோமோ இல்லையோ, தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளா, எக்காலத்தை தூக்கி ஊதுற பிள்ளைங்களா இருக்கும். ஒரு திடீர்னு ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு, ஒரு பிரச்சனை ஆகி போச்சு, நம்ம வீட்டுல யாராவது ஒருத்தர் சொல்லணும், நடந்துச்சா வாங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்களா? அப்படி சத்தம் கேக்குதா உங்க வீட்டுல? ஒரு அசம்பாவிதம் நடந்து விட்டது, பிள்ளைங்க சொல்லணும்ப்பா ஜெபம் பண்ணுவோம்ப்பா. ஏன்னா நீங்க சொல்லணும், ஆலயத்துல என்ன உண்டானது? என்ன உண்டானது? களிப்பு உண்டானது. 43 வாசிங்க, 43வது வசனம். சிறிகளும் பிள்ளைகளும் கூட களி கூர்ந்தார்கள். நல்லா கவனிங்க, என்ன உண்டானது? களிப்பு உண்டானது. அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷம், ஒரு களிப்பு, பக்கத்து ஊருக்கு கேட்கிற அளவுக்கு ஒரு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம். அவ்வளவு சந்தோஷமா ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க. நீங்க நம்ம கிராமங்கள்ல நம்ம ஒரு குடும்பமா 2 குடும்பமா, ஒரு ஆளா 2 ஆளா நம்ம வீட்டுக்கு ஒரு ஆளா இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற களிப்பு, நமக்குள்ள இருக்கிற மகிழ்ச்சி, நமக்குள்ள இருக்கிற சந்தோஷம் மற்றவங்க பார்க்கணும். நம்மளே துக்கத்தோடு நம்மளே இப்படி இருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க? இயேசுநாதர் கோயிலுக்கு போறேன், நீ ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற, என்னையும் எதுக்கு கூப்பிடுறேன்னு கேட்பாங்க. நம்ம நல்ல மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. கிருபையினால களிப்பு உண்டானது, மகிழ்ச்சி உண்டானது. நான் ஒன்றை கற்றுக்கொண்டேன், என்னவென்று சொன்னால், தேவனை ஆராதிப்பதில் அவ்வளோ பெரிய களிப்பு மகிழ்ச்சியும் இருக்கிறது. சங்கீதம் 5:7 சொல்ல, நானும் உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். உன்னுடைய ஆலயத்துக்குள்ளே போவதற்கு சந்தோஷமாய் போய் நான் எப்படி பயபக்தியோடு பணிந்து கொள்வேன். கர்த்தரை பயபக்தியோடு, நிர்விசாரமா அல்ல, நிர்விசாரமா அல்ல, ஒரே சிந்தையோடு ஒரே மனதோடு தேவனை நான் ஆராதிப்பேன். சங்கீதம் 48:9 சொல்ல, தேவனே உமது ஆலயத்தின் நடுவிலே உமது கிருபையை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆலயத்துல வந்து உட்கார்ந்தவன என்ன பண்றோம்? ஆராதிக்கிறோம், துதிக்கிறோம், பிரசங்கம் பண்றோம். பிரசங்கம் பண்ணும்போது நம்ம எதை சிந்திக்கிறோம்னா, ஆண்டவருடைய கிருபையை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு எப்படியெல்லாம் செய்தார், எனக்கு எவ்வளவு நன்மையை தேவன் செய்திருக்கிறார், என் கூட அவர் எவ்வளவு கிரியை செய்கிறவரா இருக்கிறார், என் பக்கத்தில் இருக்கிறார். ஒரு கிறிஸ்துவனுடைய வளர்ச்சி என்பது என்ன தெரியுங்களா? எவ்வளவு கூட்டம் இருக்கு, எவ்வளவு பெரிய கட்டடம் இருக்கு, எவ்வளவு வசதி வாய்ப்பு இருக்கு, அதுவல்ல வளர்ச்சி. தனிப்பட்ட வாழ்க்கையில குணம் மாறி இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் வளர்ச்சி. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்தவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாங்க, வளர்ந்து இருக்கிறாங்க அப்படின்றது நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம்? காரு, பணம், பில்டிங்கு, ஆத்துமாக்கள், சபை பெருசு, எதுவும் கிடையாது. தனிப்பட்ட குணத்துல மாற்றம் அடைந்திருக்கிற பார்த்தீங்கன்னா, அதுதான் கிறிஸ்துவுக்குள் வளர்கிற வளர்ச்சி. உனக்கு எவ்வளவு பெரிய கட்டடம் இருந்தாலும், எவ்வளவு திரளான மக்கள் வந்தாலும், உன் குணம் நல்லா இல்லைன்னா, உன் சுபாவம் சரியில்லை அப்படின்னா எல்லாமே போச்சு.
அப்போ ஒருவன் கிறிஸ்துவுக்குள் வளர்ந்திருக்கிறான், கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறான்னு சொன்னால் தனிப்பட்ட வாழ்வில் ஏற்படுகிற மனமாற்றமே தான் ஆசீர்வாதம். அதுதான் சந்தோஷம். அவன் தனிப்பட்ட விதத்துல எப்படி ஜெபிக்கிறான், தனியா எப்படி தேவனை ஆராதிக்கிறான், இதுதான் கிறிஸ்துவுக்குள் வளர்ற வளர்ச்சி. மற்ற எதுவும் எல்லாம் நமக்கு போனஸ், எக்ஸ்ட்ரா கொடுக்கறது. உமது கிருபையை நான் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். வீட்டுல இருக்கும் போதும் வெளியில போகும்போது வரும்போதும் எதை சிந்திக்கிறோம், எதை சிந்திக்கிறோம்? சர்ச்சில் கூட ஜெபத்துக்கு அனௌன்ஸ்மெண்ட் தான் கொடுக்க முடியும், இத்தனை ஜெபம் நடக்குது வாங்கன்னு. வர்றதும் வராதும் யாருடைய விருப்பம்? நீங்க தான் முடிவெடுக்க வேண்டும். சர்ச்சுக்கு வந்தோம்னா எதை சிந்திக்கணும்னா கிருபையை சிந்திக்கணும். கிருபைன்னு என்ன? தேவன் கொடுக்கிற சமாதானம், ஆண்டவர் கொடுத்த சுகம், எனக்கு கொடுத்ததான மகிழ்ச்சி, எனக்கு கொடுத்ததான கொண்டாட்டம், எனக்கு கொடுத்ததான நன்மைகளை நான் நினைச்சு பார்க்கணும். பழசெல்லாம் செஞ்சிட்டாரு, அதனால பழச மறந்துடக்கூடாது. எனக்கு நான் இப்படி இருந்தேன், ஆண்டவர் என்னை எப்படி எனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறாரு, அந்த கிருபையை சிந்திக்க வேண்டும். சங்கீதம் 92:13 யாராவது வாசிங்க. சங்கீதம் 92:13. கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களிலே, வாசிங்க, சத்தமா வாசிங்க. கர்த்தருடைய, நல்ல கவனி, கர்த்தருடைய ஆலயத்தில் நல்ல நாட்டப்பட்டவர்கள், நல்ல கவனி, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களா இருக்கணும். நீங்க நல்லா ஒரு சபையிலே நீங்கள் நாட்டப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஒரு செடியை நம்ம வைக்கிறோம், ஒரு செடியை வைக்கிறோம், 10 நாள் ஒரு இடத்துல வச்சுட்டு திரும்ப தோண்டி இன்னொரு இடத்துல வச்சு, அங்கிருந்து ஒரு 10 நாள் கழிச்சு அந்த செடியை தோண்டி இன்னொரு இடத்துல வச்சு, திரும்பி அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல வச்சு, அந்த செடி நல்ல கனி கொடுக்குமா? ஏதாவது நன்மையை நம்ம பார்க்க முடியுமா? எதுவுமே பார்க்க முடியாது. நம்ம எல்லாரும் வெவ்வேறு சூழ்நிலையிலிருந்து இப்ப நம்ம வந்துட்டோம், ஒரு இடத்துல இருக்கிறோம். இதுல நாம் என்ன பண்ண வேண்டும்? நாட்டப்பட்டவர்களாய், ஆலயத்துக்குள்ளே நடப்பட்டவர்களாக நாம் அப்படியே இருந்தால், உறுதியாக இருந்தால், தேவனுடைய பிரகாரங்களிலே அவர்கள் செழித்திருப்பார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? செழித்திருப்பார்கள். உங்களுக்குன்னு ஆண்டவர் வச்சிருக்கிற மேய்ப்பன், நல்லா கவனிங்க, எல்லா ஆடையும் மேய்ப்பன் தான் மேய்க்கிறாங்க. கவனிக்கிறீங்களா? ஒருத்தங்கிட்ட 10 ஆடு இருக்குன்னு வச்சுங்களேன், நீங்க அவசரத்து நிமித்தம் வெளியூருக்கு போறீங்க, இன்னைக்கு ஒரு நாள் இந்த ஆட்டுக்குட்டியை மட்டும் பார்த்துக்கன்னு விட்டுட்டு போங்க. அவன் ஆட்டை பார்க்குற விதம் வித்தியாசமா இருக்கும், உங்க ஆட்டை பார்க்குற விதம் வித்தியாசமா இருக்கும். எஸ், கரெக்ட் தானே? அது தண்ணி குடிச்சிச்சா கவனிக்க மாட்டான், 4 பேர்கிட்ட சொல்லுவான், போன அவன் ஆட்டை விட்டுட்டு போனா, அந்த ஆடு திமிரு பிடிச்ச ஆடு, அதை எங்கெங்கெல்லாம் போய் மேயுது, என் ஆடு பத்தியா எவ்வளோ நல்ல அமைதியா மேயுது, அது ஆடா அது? நான் சொல்லுவேன், நம்ம கஷ்டப்படும் போது, நம்ம தேவையில இருந்த போது அவர் தான் நம்மளை தேடி வந்தார். ஆண்டவர் அந்த மனுஷனை தான் அனுப்புனார். இன்னைக்கு நல்லா வந்துட்டோம், வீடை கட்டிட்டோம், வாசலை கட்டிட்டோன்றனோடனே பக்கத்துல சர்ச்சை ஆரம்பிச்சா நீ அந்த சர்ச்சுக்காக ஜெபம் பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க, அவ்வளவுதான். ஆனா உங்களுக்கு பாஸ்டர், உங்களுக்கு அவர் தகப்பன், ஆவிக்குரிய தகப்பன், அவர்கிட்ட தான் போகணும். ஏன்னா அப்பதான் நீங்க கனி கொடுக்க முடியும். நாட்டப்பட்டவர்கள் கனி கொடுக்க முடியும். எந்த ஆடை எங்க அனுப்பணும்னு அவருக்கு தெரியும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நான் சொல்லுவேன், நீங்க தேவ ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்களாக இருங்கள், அப்பொழுதுதான் நீங்கள் செழித்திருப்பீர்கள். வசனம் என்ன சொல்றது? செழிப்பு அப்போதான் உங்களுக்கு உண்டாகும். செழிப்பு உண்டாகும், செழிப்பு உண்டாகும். 52:8, நானும் தேவனுடைய ஆலயத்தில் நல்ல பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன். நல்லா துதிக்கிறவங்க, தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவங்க, சபையை நேசிக்கிறவங்க, ஊழியக்காரரை நேசிக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பார்கள். நானோ தேவனுடைய கிருபையை என்றென்றும் நம்பி இருக்கிறேன். என்ன நெருக்கம் வந்தாலும் அவங்க சொல்லுவாங்க, நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு என் பிள்ளைகளுக்கு செய்வார். நான் என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை இதுவரைக்கும் நடத்துவார், இன்னும் நடத்துகிறார். அது மாதிரிதான் நீங்களும் சொல்லணும். நான் யாரையும் நம்பி இல்ல, ஒன்னே ஒண்ணு கர்த்தரை நம்பி இருக்கிறேன், அவர் எனக்கு எல்லாவற்றையும் செய்வார். எப்படி? நான் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருப்பேன். துதிக்கிறவங்க, ஜெபிக்கிறவங்க எப்படி இருப்பீங்கன்னா பச்சையான மரத்தை போல இருப்பாங்க. பச்சை மரம் எப்படி இருக்கும்? பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? நல்லா குளிர்ச்சியா இருக்கும். காஞ்சி போன மரம்,
காஞ்சு போன மரம் எப்படி இருக்கும்? அதை எப்படா வெட்டலாம்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பச்சையான ஒலிவ மரம் என்பது, நீ சொல்லணும், நானும் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல இருக்கிறேன். தேவனுடைய கிருபையை தான் நான் என்றென்றைக்கு நம்பி இருக்கிறேன். நான் ஆண்டவரை தான் நம்பி இருக்கிறேன். நீங்க சொல்லணும், வாலிப பிள்ளைங்களா இருக்கு, நீங்க சொல்லணும் உங்க ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட, எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லை, நான் நம்பி இருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன், எனக்கு தேவையானதை தேவையான நேரத்துல எனக்கு தருவார். துதிக்கிற பிள்ளைங்க, ஜெபிக்கிற பிள்ளைங்க அப்படிதான் சொல்லுவாங்க. இதே ஜெபிக்காம துதிக்காம ஆராதிக்காம அப்படியே போயிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, படிச்சு முடிச்சுட்டேன், எங்க வேலை கிடைக்க போதே தெரியல, வேலை கிடைக்குமா கிடைக்காதா இப்படின்னு புலம்பிட்டு இருப்பாங்க. ஆனா தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, என் தேவன் எனக்காய் யாவையும் சொல்லுங்க செய்து முடிப்பார். சின்ன வயசுலயே நீங்க எல்லாவற்றையும் சரியா செய்ய, துதிக்க, ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை வரும்போது நீங்க ரொம்ப கஷ்டப்பட மாட்டீங்க. அப்போ உங்களுக்கு புரிஞ்சிடும், நம்ம சின்ன வயசுலயே பார்க்காத வேலை இல்லை, எல்லா வேலையும் பார்த்தோம், இனிமே இதையே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிச்சிருவோம். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லுவார்கள். நான் யாரை நம்பி இருக்கிறேன்? தேவ கிருபையை நம்பி இருக்கிறேன். தேவன் என்னை போஷிப்பார், தேவன் என்னை நடத்துவார். நீங்களும் அப்படிதான் நம்பணும். நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? மற்றவங்க எல்லாம் வேற மாதிரி நம்பி இருக்கிறாங்க. அவங்க அவங்களுடைய பொருளாதாரத்தை நம்பி இருக்காங்க, அவங்க அம்மா அப்பாவை நம்பி இருக்காங்க, அவங்களுடைய வசதி வாய்ப்பை நம்பி இருக்காங்க. ஆனா நீங்க யாரை நம்பி இருக்கிறீங்க? தேவனை நம்பி இருக்கிறீர்கள். தேவன் எனக்கு செய்வார் என்று சொல்லுங்கள். தேவன் எனக்கு நிச்சயமா எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை தருவார் என்று சொல்லுங்கள். இதுதான் தேவனை அவருடைய ஆலயத்தில் வந்து நாம் துதிக்க வேண்டும். சரி, அடுத்து ரெண்டாவது, ஏன் கர்த்தரை துதிக்கணும்? ஏன் துதிக்காம அவர் தரமாட்டாரா? அவரிடத்துல போய் ஜெபிக்காம இது தரமாட்டாரா? ஏன் துதிக்கணும்? ஏன் பிரைஸ் பண்ணணும்? ஏன் பாட்டு பாடணும்? அப்படி பாட்டு பாடி அப்படி துதிச்சு அப்படி பிரசங்கத்தை கேட்டாதான் அவர் தருவாரா? இல்ல, நீங்க அப்படியெல்லாம் கேட்டாதான் நல்வழிப்படுவீர்கள். உண்மை உங்களுக்குள்ள இருக்கும். உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். துதிக்க, ஜெபிக்க, வசனத்தை கேட்க ஏன் ஆண்டவர் அனுப்புறாருன்னா, அப்பதான் நம்ம மனசுக்குள்ள உண்மை வரும். உண்மை வந்துருச்சுன்னா அடுத்த ப்ராசஸ் என்ன? பரிபூரண ஆசீர்வாதம். இப்போ ஏன் துதிக்கணும், ஏன் ஜெபிக்கணும், ஏன் வசனத்தை கேட்கணும், ஏன் சர்ச்சுக்கு வரணும்னா, நீ உண்மையுள்ள நபரா மாறணும். அவரை ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா உண்மை இருக்கணும். இந்த உண்மை எல்லாருக்குள்ள வந்துருமா? வராது, வராது. மனுஷனா பிறந்த எல்லாருக்குள்ள உண்மை வராது. அப்போ எப்போ உண்மை வரும்னா, இந்த சபைக்குள்ள வந்து தேவனை ஆராதிச்சு வசனத்தை கேட்கும் போதுதான் உண்மை மனசுக்குள்ள வரும். உண்மை என்கிற இடத்துக்கு நம்ம வருவோம். உண்மை என்கிற இடத்துக்கு நம்ம வரும்போது தேவன் பரிபூரணமான ஆசீர்வாதத்தை நமக்கு தந்துருவாரு. அதுக்குதான் ஆராதிக்கணும். மோசே உபாகமம் 3:24 சொல்றாரு, கர்த்தராகிய ஆண்டவரே, நீங்க கவனிங்க, நீர் உமது அடியானுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையும் கரத்தை காண்பிக்க தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரிகளுக்கு உம்முடைய வல்லமைகளுக்கு ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? நன்றாய் கவனிங்கள். உம்முடைய வல்லமையை நீ விளங்க பண்ணினீர். மோசே சொல்றாரு, உம்முடைய வல்லமையை நான் பார்த்திருக்கிறேன் ஐயா, உம்முடைய வல்லமை பெருசு. ஏன்னா பார்வோன் கிட்ட 10 வாதை அனுப்புனாரு, செங்கடலை பலந்தாரு. அதே கடல் நமக்கு வழிவிட்டது, இன்னொருவனுக்கு வழிவிடவில்லை, அழித்து விட்டது. தண்ணி இங்கு கஷ்டப்படுறாங்க, கண்மலையிலிருந்து தண்ணி வருது, காடை வருது, மண்ணா வருது. உம்முடைய வல்லமை பெருசு. அல்லேலூயா சொல்லுவோமா? வல்லமை பெரியது. நன்றாய் கவனிங்கள். ஏன் கர்த்தரை துதிக்கணும்னா, அவருடைய வல்லமையை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவரை ஆராதிச்சே ஆக வேண்டும். அவருடைய கிரியை நீங்க பார்க்கணும் அப்படின்னா அவரை துதிக்க ஆக வேண்டும், துதிக்க வேண்டும். ஒரு ராஜா வர்றான், பாசானின் ராஜா, மோசேக்கு விரோதமா, ஜனங்களுக்கு விரோதமா. ஆண்டவர் சொல்றாரு, நீ அவனை மேற்கொள்வாய் என்று சொல்லி அனுப்பும் போது துதிக்கிறவர்களை எழுப்பி விட்டான். துதி ஆராதிச்சு மகிமைப்படுத்தினா பிசாசின் ராஜ்யங்கள்லாம் அழிக்கப்படும். ஆமே. தேவ வல்லமை, தேவனுடைய கிரியை நான் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதுக்குதான் இந்த 2 மணி நேரம் வந்து தேவனை ஆராதிச்சு போறோம். இது போதுமா? எல்லாத்துக்கும் ஒரு முடிவு ஒருவரிடத்தில் இருக்கு. அவர் தான் இயேசு. உங்க ஊர்ல உங்க வீட்டுக்கு பக்கத்துல எங்கேயா சர்ச் இருந்துச்சுன்னா போங்க. இதுக்குதான் நான் போறேன்னு
அதுக்கு தான் ஆண்டவர் எனக்கு ஸ்பீக்கரை கொடுத்தாரு வீட்டில், அதுக்கு தான் எனக்கு பாட்டை கொடுத்தாரு, அதுக்கு தான் ஃபோனை கொடுத்தாரு. எதுக்கு? ஏசப்பா பாட்டை கேட்கறதுக்கு, வசனங்களை கேட்கறதுக்கு. கர்த்தரை ஏன் துதிக்கணும்? அவருடைய வல்லமை விளங்க, நான் உண்மை உள்ளவனா மாற, வசனத்தை படிக்க படிக்க தான். இந்த வசனம் சொல்லுது, நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளது, கேடு உள்ளது. நம்ம டெய்லி அப்டேட் ஆகணும். நல்லா கவனிங்க, டெய்லியும் அப்டேட் ஆகணும் வசனத்துல. நீங்க இன்னைக்கு வசனத்தை கேட்டுட்டு, நான் நேத்து தானே சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து இவ்வளவு நேத்து தான் போட்டு பிளேடு போட்டு அருன்னு அறுத்தாரு, இன்னைக்குமோ உட்காந்து இன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் விடாதீங்க, விடக்கூடாது. டெய்லியும் இப்ப இருக்கிற உலகத்துல நம்ம டெய்லியும் புதுசு புதுசா யோசிக்கணும். பிள்ளைகளே நன்றாக கவனிங்க, டெய்லியும் அப்டேட் ஆகணும். அப்போ நம்ம அனுதினமும் டெய்லியும் டே பை டே ஒவ்வொரு நாளும் நம்மளை அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும். வசனத்தை அப்படி புதுசு புதுசா யோசிக்கணும், புதுசு புதுசா வார்த்தைகளை எடுத்து பேசணும், புதுசு புதுசா பைபிளை படிக்கணும். நிறைய மெத்தட். பைபிளுடைய பர்பஸ் எதுக்கு? ஆராதனுடைய பர்பஸ் என்ன? சர்ச்சுக்கு வர்றதுடைய பர்பஸ் என்ன? நோக்கமே தெரியல. நோக்கம் எதுக்குன்னா, நான் உண்மை உள்ள மனுஷனா மாறணும், அனுதினமும் ரட்சிக்கப்படணும். ஒரு நாள் வசனத்தை கேட்டுட்டு அப்படியே இருந்தேன்னா அந்த வாரம் ஃபுல்லாக ஓட்டிடலாம்னு நினைக்காதீங்க. டெய்லி நீங்க அப்டேட் ஆகணும். ஏன்னா பிசாசு டெய்லி அப்டேட் கொடுத்துட்டே இருக்கிறான் மக்களுக்கு, தெரியுமா? டெய்லியும் ஜனங்க அப்டேட் ஆகுறாங்க, பசங்க அப்டேட் ஆகுறானுங்க, புதுசு புதுசா யோசிக்கிறானுங்க. நம்முடைய வாழ்க்கையில தினமும் அனுதினமும் தேவ சமூகத்தில் எப்படி கர்த்தரை துதிப்பது? எக்கால துணியோடு, மன மகிழ்ச்சியோடு, வீணையோடு, சுரமண்டலத்தோடு. அதெல்லாம் நம்ம வீட்டுல இல்ல. கைத்தாளம் இருக்கு நம்ம வீட்டுல. நல்ல நல்ல பாட்டை பாடி நல்ல ஜெபம் பண்ணி ஆண்டவரை துதிக்கணும். எப்படி? கர்த்தரை மனசார துதிக்கணும். எப்படி கர்த்தரை துதிப்பது? மனசார ஆண்டவரை ஆராதிக்கணும், துதிக்கணும். எது இருந்தாலும் இல்லாட்டாலும் எனக்கு இயேசு இருக்கிறாரு. தம்புரோடு, நடனத்தோடு, யாழோடும் தீக்குழலோடு அவரை துதியுங்கள். ஓசையுள்ள கைத்தாளத்தோடு, பேராசையுள்ள கைத்தாளத்தோடு அவரை துதியுங்கள். இப்படிதான் கர்த்தரை துதிக்கணும். கர்த்தரை எனக்கு துதிக்க தெரியாதுன்னு யாரும் சொல்ல முடியாது. கர்த்தரை நல்லா பிரைஸ் பண்ணணும், மனசார துதிக்கணும். அப்படி மனசார நம்ம துதிச்சோம் அப்படின்னா தேவன் நம்மளை பச்சையான ஒளிவ மரமா ஆலயத்துல நாட்டிடுவாரு. உங்களை ஒண்ணு அசைக்கவே முடியாது. நான் சொல்றேன், ஆராதிக்கிறவங்களை ஒண்ணுமே அசைக்க முடியாது. சாத்ராக் மேஷாக்கு பாருங்க, ஆராதிக்கிறவங்க, ஆராதனை வீரன், சட்டங்கள் போட்டாங்க, தூக்கி போட்டுருவேன், கொலை மிரட்டல் விட்டாங்க. ஒண்ணு இல்ல, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். நாங்க கும்புற சாமி எங்களை தப்புவிக்கும் அப்படி சொல்லணும். நீங்க நாங்கள் ஆராதிக்கப்பா, நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். தானியேல் சிங்க கபில போடும் போது அவனுக்கு என்ன கவலை இருந்துச்சு? ஒரு கவலையும் இல்லை. நீ என்ன எங்க வேணாலும் போடியா, அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாது, ஏன்னா நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். சிலர் சொல்லுவாங்க டக்குன்னு, உனக்கு வேலை இல்லை ஓடு. வேலை இல்லைன்னா விடு, எனக்கு ஆராதிக்கிற தேவன் என் கூட இருக்காரு, இன்னொரு வேலையை தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. ஆமே. இந்த உலகத்துல பிழைக்கிறதுக்கா வழி இல்லை, வாழ்றதுக்கா வழிக்கு தெரியாது. வழி தெரியாதவனுக்கு தான் கஷ்டம். எனக்கு வழி தெரியும், ஏன்னா எனக்கு ஆண்டவர் நானே வழின்னு சொல்லிட்டாரு. அவர் வழியா இருக்கிறதுனால எனக்கு ஒண்ணு கவலை. நீ வேலை கொடுத்தா உனக்குன்னா நல்லது, நான் வேலைக்கு வந்தா உன் கம்பெனிக்கு நல்லது, ஏன்னா உன் கம்பெனிக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். என்னைய வேலை விட்டு நிறுத்தினா ஒரு ஜெப வீரன் நின்போட்டன்னு அர்த்தம். ஆமாவா? யோசிப்புடைய வாழ்க்கையில அப்படிதான். கர்த்தர் உன் கூட இருக்கிறார் என்னதை நான் பார்த்துருக்கிறேன்பா. நீ செய்யறதெல்லாம் வாய்க்குது, நீ செய்யறதெல்லாம் நடக்குது. அதனால சில நேரங்கள்ல, சில சூழ்நிலைகள்ல உனக்கு வேலை நீ விட்டுருவேன், உனக்கு வேலை கிடைக்காது, இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? கவலைப்படாதீங்க. இந்த வேலைக்கு ஒருவேளை இந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சுன்னா நான் என்ன பண்ண போறேன்? வயசும் ஆகுது, இதுக்கப்புறம் எனக்கு யார் வேலை கொடு? ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. நான் ஆராதிக்கிறவர் இன்னார் என்று சொல்லுங்க அறிந்திருக்கிறேன். அவர் எனக்கு தருவார், என்னை போஷிப்பார், என்னை காப்பாற்றுவார்.